2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போகிறது? மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்ந்திருந்தார். அங்கேருந்து அவர் 10ஆம் இடத்திற்கு மாறுவது ஒரு நல்ல அமைப்பு தான். தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் அமைவது அப்படிங்கிறது உங்களுடைய வேலையில் ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏனோதானோன்னு ஏதோ கிடைச்ச வேலை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பிடித்த வேலை செய்வது, இல்லை வேலையில் ரொம்ப ஆர்வம் காட்டி செயல்படுவதெல்லாம் உண்டு. அவருடைய பார்வையை அவர் 12, 4, 7ஆம் பாவகங்களில் பதிக்கிறார். தொழில் ரீதியாக ஒரு 4 பேரை போய் மீட் பண்ண போகிறோம், இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங், ஒரு 10 பேர் முன்னாடி நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். உடன் வேலை செய்பவர்களை நீங்கள் பார்த்து அவர்களிடத்தில் பேசி பழகுவது மிகவும் அவசியம். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து 7ஆம் இடத்தை அவர் பார்வையிடுகிறார். புதுசாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியவர்கள் இந்த 2025ஆம் வருடத்தில் கொஞ்சம் கவனமாக ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைப்பது அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாக பயந்துக்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மே மாதத்தில் குருவின் பெயர்ச்சியானது உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல அது வரைக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நுழைந்து அங்கிருந்து 5, 7, 9 ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். அந்த குருவின் பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் அப்படிங்கிறது, அதாவது இந்த மார்ச் மாத எண்டுலேருந்து ஏப்ரல் மாதம் திரும்ப மே மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பிறரிடத்துல பேசி பழகுவது, புதிய நபர்களை பார்த்து பழகுவதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்த பிறகு மே மாதம் மத்தியிலேருந்து வச்சுக்கோங்க, அதிலிருந்து உங்களுக்கு அசாத்திய ஒரு பலமும் தைரியமும் மனதில் உங்களுக்கு ஏற்பட போகுது. எப்போதுமே திரிகோணஸ்தானங்கள் ஒரு சுபரின் பார்வையிலோ அமர்வுனாலேயோ பலப்படுது அப்படின்னும் பொழுது எவ்வித தடைகள், எந்த சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் ஆற்றலும் சூழலும் தன்னால் உருவாகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு 2025ஆம் வருடத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுது. ராசியிலேயே குரு வரும்பொழுது பொறுப்புகளை அதிகம் கொடுப்பார். நிறைய நீங்கள் தலைமையில் தூக்கி போட்டு வேலை பண்ணுவீங்க. ஆஃபீஸில் உங்கள் வேலையும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கலீக்ஸோட வேலையும் சேர்த்து போட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒர்க் பர்டன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் பொருந்தும். நிறைய வேலை பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த 2025ஆம் வருடம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். ராசியில் அமர்ந்து உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால நிறைய பேருக்கு திருமண பாக்கியங்கள் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்லலாம் நீங்கள் வேலை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய பார்ட்னர்ஸோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இன்னும் ஒரு வளர்ச்சி அதில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அற்புதமாக குருவின் பார்வையினால் ஏற்பட போகுது. 5, 9ஆம் ஸ்தானங்களின் குரு பார்வை அப்படிங்கிறது தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் என்னால் இதை பண்ணவே முடியலைங்க, எத்தனையோ வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இது நடக்கவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு எந்த விஷயமாக இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த முறை ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் இந்த வருடத்தில் உண்டாகும். குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இன்னும் அதிக வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் வேலை பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஃபாரின் கண்ட்ரி போகணும், அதுக்கு ப்ராசஸ்லாம் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் உண்டு. அதனால் தசாபுக்தி காலங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அவ்வப்போது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் ஏற்படலாம். இருந்தாலும் உடனே டக்குன்னு ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதுலேருந்து வெளியிலையும் நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு ராகுவானவர் பெயர்ச்சியாகி வரப்போகிறார் மே மாதத்திற்கு பிறகு. இது ஒரு அற்புதமான அமைப்பு.
ராகு 9ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வை கீழே இருக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஆனால் சந்தோஷத்தை தரக்கூடியது, வளர்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் இந்த ராகுவின் பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்திற்கு கேது வருவதனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். வேலை பளு அதனாலேயும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எடுக்கும் பொழுது சின்ன சின்ன சுணக்கங்களோ இல்லை சற்றுச்சா என்னடா இது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த 2025ஆம் வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பயிற்சி மிகவும் பலமாக உங்களுக்கு அமையப் போகிறது. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.